இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு காரை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அதில் ஆரஞ்சு கலர் சட்டை போட்டிருக்கான்ல, அவனோட பேர் வந்து கட்டோகா. இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் லீட். பக்கத்தில் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்ல, இவனோட பேர் வந்து ஓடஜிமா. இவன் வந்து செகண்ட் மெயின் லீட். ஓடஜிமா நல்லா காரில் தூங்கிட்டு இருக்கும்போது கட்டோகா வந்து அவனோட ஷர்ட் பட்டனெல்லாம் கலட்டுறான். அதுக்கப்புறம் இவனோட ஷர்ட்டையுமே கழட்டிட்டு மெதுவாக அவன் மேலே ஏறி உட்காந்து அவனை அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன்கிட்ட மட்டும் தான் இப்படி நடந்துப்பான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவனை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பொம்பளை அப்படின்னு யாருக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டான். யார் கிடைச்சாலுமே மேலே ஏறி உட்காந்துருவான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இவன். அதே நேரம் ஓடஜிமா வந்து கட்டாக்கோ இப்படிலாம் பண்ணுறது ஒன்றும் தெரியாமலாம் அவனும் தூங்கிட்டு இல்லை. அவனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணு முழிச்சு பார்க்குறான். அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. கட்டாக்கோ வந்து வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து உன் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு அந்த ஆள் வந்து அதெல்லாம் இல்லை, உன்னை வச்சு நான் நிறைய காசு சம்பாதிக்கணும், நீ வந்து என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கட்டாக்கோ அந்த ஆளுக்கிட்ட ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த ஆள் வந்து அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டக்குன்னு அரைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆள் வந்து அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கட்டாக்கா வந்து எனக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்பவே ஃபேவரட்டான பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். இவன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருப்பா போல இருக்குது. அவகிட்ட வந்து இவன் போயிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. இவன் மேலே இவன் கையை வைக்கவும் இவனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இதனால இவன் வந்து அந்த புரோக்கரை அடிச்சு போட்டுடுறான். இதுக்கு அந்த புரோக்கர் வந்து நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டதும் கட்டாக்கோவுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அப்படியே சீனை வந்து இங்கே கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்த காட்டுறாங்க. அதில் கைட்டோ அப்படிங்கிற ஒருத்தன் உட்காந்துருக்கான். இந்த கைட்டோவும் கட்டாக்காவும் கிட்டத்தட்ட பிரதர்ஸ் மாதிரி. இந்த கேட்டோ வந்து நீ கொஞ்ச நாள் இங்கே இருக்காமல் வெளியே சுற்றி பார்த்துட்டு வா, நீ வந்து இங்கே பண்ணுற எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கட்டாகா வந்து அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கேட்டோ வந்து நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ரூல்ஸை வந்து நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற, அதனால நீ கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே கட்டாகோ வந்து இதுக்கு யோசிக்கிறான். அதனால் கேட்டோ வந்து டக்குன்னு ஒருத்தனை உள்ளே கூப்பிடுறான். அப்போ தான் அங்கே ஓடஜிமா வந்து நிற்கிறான். இந்த கேட்டோ வந்து இவனை உன் கூடவே வச்சுக்கோ, இவன் வந்து உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். இவனை பார்த்த உடனே கட்டாகாவும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு இவன் வந்து வெளியே கிளம்பி வந்துடுறான். அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. கட்டாகா வந்து அவனோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு தான் ஓடஜிமா வந்து அவனோட ஷர்ட் பட்டன்லாம் போடுறான். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் வந்து எல்லாம் பண்ணும்போது வந்து இவன் இந்த கேள்வியை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் சாவகாசமாக முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி கேட்குறான். இதுக்கு கட்டாக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே இது என்ன பண்ணனா, இவ்வளோ நேரம் நான் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் சரி இருக்கட்டும், உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓடஜிமா வந்து என்னோட பேர் ஓடஜிமா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டாக்கா வந்து நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் என் மேலே இப்படி வெறுப்பாக நீ பார்க்குறல்ல, அதுக்கு வந்து விலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு, அதனால் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். அதனால ஓடஜிமா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். அப்போ கட்டாக வந்து எனக்கு இந்த காரில் வந்து சுத்தமாக உட்காரவே முடியல, இந்த படுத்து தூங்குற மாதிரி சீட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கார் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓடஜிமா வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டாக வந்து என்கிட்ட ஒரு பென்ஸ் இருக்குது, அந்த பென்ஸ் வந்து நான் திருடிட்டு தான் வந்தேன், அதேமாரி இந்த மாதிரி காரையும் நம்ம திருடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓடஜிமா வந்து அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கட்டாக வந்து உங்களோட டிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கே, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஷெஃப் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவனை வந்து ஒருத்தன் இடிச்சிட்டு போயிடுறான். இதனால அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் வந்து ஒழுங்கா அவங்க கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அந்த பையன் வந்து அதெல்லாம் முடியாது, இவன் ஒரு ஆளுன்னு இவங்ககிட்டலாம் நான் சாரி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனாக காட்டுறாங்க. கட்டாக்கா வந்து ஒரு இடத்துல உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் ஓடஜிமா வந்து இவங்க 2 பேத்தையும் புரட்டி புரட்டி எடுத்துகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கட்டாக்கா வந்து ஓடஜிமா கிட்ட இப்படிலாம் வைலன்ஸாக நடந்துக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்கிட்ட பேசுறதுக்காக போகிறான். அவனோட பாக்கெட்லேருந்து காசு எடுத்து அடி வாங்கினவங்க கிட்ட கொடுக்குறான். இதை வச்சு கொஞ்சம் சூஷி வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ இவங்க 2 பேரும் கட்டாக்காவோட காலில் விழுந்துட்டு நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து உங்களோட சீடர்களாக எங்களை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் கட்டாக்கா வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் ஓடஜிமா வந்து ஒருத்தனை பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அங்கே ஒருத்தர் வந்து ஓடஜிமாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ அடிக்கிறதுல வந்து வெறும் வயலன்ஸ் மட்டும் தான் இருக்குது, இதில் வந்து எந்த நல்லதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆளுக்கு பக்கத்துலேயே வந்து கட்டாக்காவும் நின்றுட்டுருப்பான். கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே ஒரே கேங்கு தான். பட் கட்டாக்காவும் ஓடஜிமாவும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. ஓடஜிமா வந்து பாஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அப்படி நான் கூட்டிகிட்டு வரும்போது என்னை நீங்கள் அங்கே வச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டாக்கா வந்து எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது,
அது? இப்போ வந்து நம்ம சாப்பிட போறோமா? இல்லன்னா குளிக்க போறோமா? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து எந்த பதிலும் சொல்லாததுனால, கட்டோக்கா வந்து இப்படி நம்மள பார்க்கும்போது என்னமோ ஹனிமூன் வந்த கப்புள்ஸ் மாரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து எந்த பதிலும் சொல்லாம அங்கேருந்து போயிடுறான். அப்ப கட்டோக்கா வந்து நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன தனியாவா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு சின்ன பையன் வந்து கட்டோக்காவ கூப்பிடுறான். கட்டோக்காவும் அவன பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஓடஜிமா வந்து அவன் பாஸோட இல்லீகல் பையன் அப்படின்னு சொல்றான். உடனே கட்டோக்கா வந்து சரி உன்னோட அம்மா எங்க? உன்னோட அம்மா வந்து பார்க்கறதுக்கு ஹாட்டா இருப்பாங்களா? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த பையன் வந்து அழுக ஆரம்பிச்சுடுறான். அதனால கட்டோக்கா வந்து சரி என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பையன் வந்து கையில இருக்கிற ஒரு பேர்ட வந்து காமிச்சு, இந்த பேர்டு வந்து சாகுற நிலைமையில இருக்கு. இத வந்து எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டோக்கா கிட்ட கேட்குறான். கட்டோக்காவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து அந்த பேர்ட வாங்கி வச்சுக்கிறான். இப்படியே வந்து நைட் ஆயிடுது. நைட் ஆகியுமே இன்னுமே அந்த பேர்ட வந்து கையில தான் வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு வந்து இப்போ ரொம்பவே பசிக்கிறதுனால எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடச்சிம்மா கிட்ட சொல்றான். இதுக்கு ஓடச்சிம்மா வந்து அந்த பேர்டு தான் இறந்துரும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் எதுக்காக அந்த பையன்கிட்ட இருந்து இந்த பேர்ட வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டாக்கா வந்து நான் யாக்குசாவ ஃபாலோ பண்ணி நடந்துட்டுருக்கேன். அவன் வந்து என்கிட்ட ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படி அத பண்ணாம இருக்க முடியும்? அதனால தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்ட வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஓடஜிமா நீ யாரையாவது கொலை பண்ணியிருக்கியா? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து ஆமா நான் வந்து 2 கொலை பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து என்னோட அப்பா, அம்மா அதுக்கப்புறம் என்னோட அக்கா அப்படின்னு சொல்றான். இதுக்கு கட்டோக்கா வந்து நீ சொல்ற நம்பர்ஸ் வந்து ரொம்பவே குழப்பமா இருக்கே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வந்து எத்தன பேர கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோக்கா வந்து நான் நெறைய பேர கொலை பண்ணியிருக்கேன். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பேர்ட பார்த்து இந்த பேர்டு வந்து சீக்கிரமாவே இறந்துரும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஓடஜிமா வந்து ஆமா அதோட பேரண்ட்ஸ் வந்து அத கைவிட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்றான். உடனே கட்டோக்கா வந்து உனக்கும் அப்படின்னா அது மாரி தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறான். ஆனா இதுக்கு ஓடஜிமா வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி ஓடஜிமாவையும், கெய்ட்டேவையும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில காட்டுறாங்க. இவங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இந்த சீன வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்ப கெய்ட்டோ வந்து ஓடஜிமா கிட்ட, "உனக்கு வந்து என் கூட இருக்கிறது எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இதுக்கு ஓடஜிமா வந்து எந்த ஆன்ஸரும் பண்ணாம திருப்பியும் வந்து அவனோட வேலைய கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் மேலோட்டமா தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. டீப்பாலாம் வந்து போய்க்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு கெய்ட்டோ வந்து ஓடஜிமாவ எதுக்கு கூப்பிட்டான் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேச ஆரம்பிக்கிறான். வீட்ல இருக்கிற கிழவனுக்கு கட்டோகாவ தான் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த கிழவன் வந்து கட்டோகா பேர்ல எந்த சொத்தையும் எழுதி வச்சிடக்கூடாது. அப்படி ஒரு வேளை எழுதி வச்சான் அப்படின்னா கூட கட்டோகாவுக்கு வந்து அது கிடைக்கக்கூடாது. அதனால கட்டோகாவ வந்து போட்டு தள்ளணும். அத வந்து நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வந்து ஒரு கன்ன குடுக்குறான். நான் வந்து கட்டோகாக ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்றேன். அந்த ட்ரிப்ல வந்து நீயும் கூடவே போற மாரி இருக்கும். அப்படி போகும்போது அவன அங்க வச்சு வந்து போட்டு தள்ளிரு. நீ மட்டும் அவன எப்படியாவது போட்டு தள்ளிட்ட அப்படின்னா, நான் வந்து உனக்கு நெறைய காசு குடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதனால தான் ஓடஜிமா வந்து கட்டோகா கூட வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. ஓடஜிமா வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வருவான். அப்ப கட்டோகா வந்து என்னோட கையில தான் வந்து பேட் இருக்குல்ல. அதனால நீயே எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லுவான். அதனால ஓடஜிமாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து அவன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப கட்டோகா வந்து எனக்கும் ஒரு வாய் குடு அப்படின்னு கேட்பான். ஓடஜிமா வந்து கொஞ்சம் யோசிப்பான். இதுக்கு கட்டோகா வந்து அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால எனக்கும் குடு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதனால ஓடஜிமா வந்து டக்குன்னு அவனோட வாயில வந்து எடுத்து வச்சுருவான். இதுல கட்டாக வந்து சூடு தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஓடிச்சிம்மா வந்து நல்லா ஊத்தி விட்டு அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டுருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே அந்த பேர்டு வந்து இறந்து போயிடுது. இதனால அந்த பையன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதனால கட்டாக வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாம்பிராணிக்கு பதிலா ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சு அந்த பேர்டோட கல்ற மேல வைக்கிறான். அதுக்கப்புறம் கட்டாகாவும் அந்த பையனும் சேர்ந்து அந்த பேர்டுக்காக வேண்டிக்கிறாங்க. இப்படி இவன் பண்ற கூத்து எல்லாத்தையுமே ஓடஜிம்மா வந்து கார்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கக்கோட்டா வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஓடஜிம்மா வந்துட்டு அவனுக்கு பின்னாடி கன்ன வச்சுட்டு இவனை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ரெடியா நின்னுட்டு இருப்பான். ஆனா கக்கோட்டாக்கு வந்து இதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால அவன் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஒருத்தன் எங்களோட ஆஃபீஸ்க்குள்ள வந்து கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி கன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் வந்து அவங்களுக்கு எதிரா திருப்பியும் கன் ஷூட் பண்ணணும்னு நினைக்கல. நீயும் அந்த மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனோட தூண்டில்ல வந்து மீன் சிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவன் அந்த மீன் எடுத்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஆனா ஓடஜிம்மா வந்து அதுக்குள்ள அவனோட கன் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறான். அதனால கட்டகாவுக்குமே வந்து அவன் நம்மள கொல்ல வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்படியே வந்து நைட் ஆயிடுது. 2 பேரும் கார்ல தான் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஓடஜிமா மட்டும் வெளியே வந்துட்டு கைட்டோக்கு கால் பண்றான். கைட்டோ வந்து நீ கட்டகாவ கொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து எனக்கு அதுக்கான சரியான டைம் வந்து அமைய மாட்டேங்குது. சரியான டைம் அமையும்போது நான் கரெக்டா எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு கைட்டவும் சரி ஓகே சீக்கிரமா அத பண்ணி முடி அப்படின்னு சொல்லிட்டு கால வந்து கட் பண்றான். அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறான். அதுல கட்டகாவோட டீமுக்கும் அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற டீமுக்கும் வந்து ஃபைட் போயிட்டு இருக்கும். அந்த ஃபைட்ல
ஃபைட்டில் வந்து அசாகி அப்படிங்கிறவங்க மேலே புல்லட் பட்டுருது. அதுக்கப்புறம் அந்த கேங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடிடுறாங்க. ஓடாஜிமா மட்டும்தான் அசாகியை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். கடத்துக்கு மேலே அசாகியை வந்து ஓடஜிமாவால் கூட்டிகிட்டு போக முடியல. அதனால் அசாகி வந்து அங்கேயே இறந்துடுறான். இப்போ இது எல்லாத்தையுமே ஓடஜிமா வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே விடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து கையில் வந்து நிறைய பீர் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான். அத கட்டோகா வந்து கையில வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு குடுப்பான். அதுக்கப்புறம் ஓடஜிமாக்கு குடுப்பான். ஓடஜிமா வந்து நான் ட்ரைவ் பண்ணணும். அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால இவங்க 3 பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வயசானவர் கட்டோகா கிட்ட நான் வந்து ஒரு கம்பெனியில பிரசிடென்ட்டா இருக்கேன். உனக்கு வேலை ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த பொண்ண பார்க்குறாரு. அந்த பொண்ணுகிட்ட உனக்கு வந்து பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் ஆகணும்னா என்கிட்ட சொல்லு. நீ வந்து தாராளமா என்னோட ஒய்ஃப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அங்க பார்த்தீங்களா, அங்க ஒரு இடம் தெரியுதுல்ல, அந்த இடத்துல தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. அது வந்து ஒரு ஜெயில் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே ஒருத்தன கொன்னா வந்து காசு குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய செய்யறதுக்காக போனான். கடைசியா பார்த்தா வந்து அவன் அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து ஃபைன் கட்டுற மாரி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து எங்க கைய விட்டு போன மாரி ஆயிடுச்சு. அதுல என்னோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்ன கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. இதனால அந்த வயசானவர் வந்து ரொம்பவே சோகமாயிட்டு கட்டோகாவோட ஷர்ட்ல வந்து மூக்கு சிந்த ஆரம்பிக்கிறாரு. கட்டோகா வந்து என்னோட ஷர்ட்டை விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து நான் ஏற்கனவே ஒரு பார்ல வந்து ஒர்க் பண்றேன். அந்த பார்க்கு வந்து போறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நீ வந்து என்ன ட்ராப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டோகா கிட்ட கேட்குறான். கட்டோகாக்கு வந்து இதை கேட்டது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. நான் கண்டிப்பா ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெரியவருக்கு வந்து 2 பேரும் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்ல இறக்கி விட்டுட்ட பிறகு நீங்க வந்து ரொம்பவே சீக்கிரமா இங்க என்னை இறக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதுக்கு கட்டாக்கா வந்து அதுக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட்டா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு வந்து பார்க்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட நான் ஒரு கஸ்டமர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இதை பார்த்தா கட்டாக்கா வந்து ஓடஜிமா கிட்ட கொஞ்சம் அந்த பொண்ணை பார்த்தியா, அந்த பொண்ணு வந்து சூப்பர் ஃபிகராக இருக்கா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு நான் அவள் கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்து கட்டோகாவை கூப்பிட்டதும் கட்டோகா வந்து ஓடஜிமாக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஓடஜிமாவும் தனியாக வந்துடுறான். அப்போ அஷாகியோட ஞாபகம் வருது. அஷாகி வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்குது, சீக்கிரமாகவே ஏசியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு ஓடஜிமா வந்து அதுக்கு காசு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அசாகி வந்து அது என்னமோ கரெக்டு தான், பட் இருந்தாலும் நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பியும் அந்த ஃபேனில் வந்து காற்று வாங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கட்டோகா வந்து காரில் இறங்கி வந்துகிட்டு இருக்கும்போது அசாகி வந்து அவனை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஓடஜிமா கிட்ட கொஞ்சம் அவரை பார்த்தியா, அவர் வந்து நம்மளை விட 5 வயசு தான் மூத்தவர், ஆனால் அவர் கூடிய சீக்கிரமாகவே பாஸ் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவரை பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கட்டோகா வந்து நடந்து போயிட்டு இருப்பான். அதனால எல்லாருமே அவனுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அஷாகி வந்து ஓடஜிமா கிட்ட கட்டோகா வந்து நம்மக்கிட்ட பேசினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவான். இதை கட்டோகா வந்து உடனே காதில் வாங்கிட்டு அஷாகி கிட்ட வந்து பேசுறதுக்காக வரான். அவங்கிட்ட வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நீ எனக்காக கொஞ்சம் சிகரெட் வாங்கிட்டு வா, மிச்சம் இருக்கிற காசை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதனால அஷாகிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் கட்டோகா வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பின்னாடி இருக்கிற ஓடஜிமாவை வந்து திரும்பி பார்க்குறான். பார்க்குற பார்வையை பார்த்தா அப்போதுலேருந்தே ஓடஜிமா மேலே இவனுக்கு ஒரு கண்ணு தான் போல இருக்கு. அதுக்கப்புறம் அஷாயி வந்து கட்டோகா மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு ஓடஜிமா கிட்ட வந்து இது எனக்கு கரெக்டாக இருக்கா, நான் வந்து கட்டோகா மாதிரியே இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் நான் இந்த ஐஸ்லாண்ட்லேயே தான் ரொம்ப நாளாக இருக்கேன், பட் இது வரைக்கும் என்கிட்ட எந்த மாற்றமுமே இல்லை, நான் கூடிய சீக்கிரமாகவே கட்டோகா மாதிரி பெரிய ஆளாகணும், அதுக்கப்புறம் என்னோட அம்மாக்காக பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஓடஜிமா வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அஷாயி வந்து அதுக்கப்புறம் நீனு நானும் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல தான் இருக்க போகிறோம், ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு, நான் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக கட்டோகா மாதிரி ஆக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ இது எல்லாத்தையுமே ஓடஜிமா வந்து நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் கட்டோகாவை பார்க்கறதுக்காக போகிறான். இப்போ கட்டோகா வந்து நீ வரதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு ஓடஜிமா வந்து நீங்கள் இன்றைக்கி இங்கே வரதுக்கு ரொம்பவே டைம் ஆகும்னு நினச்சேன், அதனால தான் நானும் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டோகா வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இன்றைக்கி எதுவுமே நடக்கலை, அந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தான் இருந்தா, அதனால தான் நாங்களும் வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம், பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் வந்து அவளோட ஹஸ்பண்டை நினச்சி அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பொண்ணுங்க கூட இருந்திருப்பேன், ஆனால் அந்த 1000 பொண்ணுங்களுக்குமே அவங்களோட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அவங்க கூட வந்து நான் இருப்பேன், விருப்பம் இல்லாமல் நான் யார் கூடயும் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஓடஜிமாவை பற்றி யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா ஓடஜிமாவும் இவனும் அன்றைக்கி வந்து காரில் ஒன்றா இருக்கும்போது ஓடஜிமா வந்து எஸ் சொல்லலைனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் நோ வந்து சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து இதில் விருப்பம் இருக்கிற மாதிரி தானே இதுக்கு அர்த்தம் வருது. அதுக்கப்புறம் இவனை வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இதுக்கு ஓடஜிமா வந்து ஸ்டார்டிங்கில் நோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் போக போக இவனுக்கு பிடிச்சிருது. அப்படியே வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஓடஜிமா வந்து கட்டோகாவை மீட் பண்ணி போயிட்டுருக்கான். இதனால கட்டோகா வந்து, "உனக்கு ஏற்கனவே என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனா நீ தான் வந்து என் மேல எதையுமே காட்டிக்காம இருந்திருக்க. ஆனா உன்ன வந்து சும்மா சொல்லக்கூடாது. நான் நெனச்சத விட நீ ரொம்பவே செக்ஸியா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பியும் வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் டயர்ட் ஆகி படுத்துடுறாங்க. அப்ப கட்டோகா வந்து ஓடஜிமா கிட்ட, "உன் கையில இருக்கிற டாட்டூ இருக்குல்ல, அதுக்கு ஏன் நீ வந்து கலர் பண்ணாம இருக்க?" அப்படின்னு கேட்குறான். ஓடஜிமா வந்து, "உங்கள அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோகா வந்து, "உன்ன பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு. அதுல அந்த டிராகன் டாட்டூ வந்து இன்னுமே அழகா இருக்கு. அதுல கலர் பண்ணா இன்னும் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்றான். ஆனா இதுக்கு ஓடஜிமா வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அதனால கட்டோகா வந்து சரி ஓகே அப்படின்னு தூங்க போயிடுறான். அப்போ ஓடஜிமா வந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றான். அப்ப அவனோட காதுல கெய்ட்டோ வந்து, "ஒழுங்கா அவன போய் கொல்லு" அப்படின்னு சொல்ற மாரி அவனுக்கு கேட்குது. இதனால ஓடஜிமா வந்து கட்டோகாவ வந்து ஷூட் பண்ற மாரியும், அப்படி ஷூட் பண்ணதுனால வெளிய வர ரத்தத்த எடுத்து ஓடஜிமா வந்து லிக் பண்ற மாரியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து டக்குன்னு முழிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே கனவு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அஷாயிய பத்தி நெனச்சு பார்க்குறான். அஷாயி கன் ஷூட்ல இறந்துட்ட பிறகு அவனுக்கு இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ ஓடஜிமா வந்து அஷாயி கழுத்துல இருந்த ஒரு செயின் எடுத்து அவனோட கழுத்துல வந்து போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் கெய்ட்டோ வந்து அவனோட அப்பா கூட ஏற்கனவே ஒரு பெரியவர பத்தி சொல்லியிருப்பான்ல. அந்த பெரியவர் வந்து உயிரோட இருக்காரா? இல்லையா? அப்படின்றத பத்தி பார்க்க வந்திருப்பான். அவரு வந்து உயிரோட இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு, இவரு இன்னும் சாவலையா அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு ரொம்பவே கடுப்பாகுறான். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே கட்டோகாவ கொல்றதுக்காக ஓடஜிமாவ வந்து ரெடி பண்ணிட்டேன். பட் அவன் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு அவன போட்டு தள்ளுறான் அப்படிங்கிறது சரியா தெரியல. அவன மட்டும் நம்பி இருந்தா வேலைக்கே ஆவாது. வேற யாராவது ஆள் இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அப்பா வந்து எனக்கு ஒரு ஆளு தெரியும். பட் எல்லாமே வந்து சீக்ரெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கெய்ட்டோ வந்து, "அப்படின்னா அந்த ஆள பத்தின விஷயம் எல்லாமே உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அவங்க அப்பாவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கெய்ட்டோ வந்து, "அப்படின்னா சரி, நான் வந்து ஆகாஷாக்காவ பார்க்கறதுக்காக போறேன். நீ வந்து அத கார ரெடி பண்ணு. அது மட்டும் இல்லாம என் கூட எப்பவுமே அந்த 3 குட்டிங்க இருக்கும்ல, அந்த குட்டிங்களையும் சேர்த்து ரெடி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து கட்டோகாவ எங்க கூட்டிட்டு போறேன்னே சொல்லாம ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டுருப்பான். இதனால கட்டோகா வந்து டென்ஷன் ஆயிட்டு, "எங்கடா என்ன கூட்டிட்டு போற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து, "தயவு செஞ்சு என் கூட வாங்க. எங்க நம்ம போறோம் அப்படிங்கிறத அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கட்டோகாவ வந்து அங்கேருந்து கூட்டிட்டு போறான். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஓடஜிமா கட்டோகாவ ஒரு ஐஸ்லாண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டுருப்பான். ஆனா கட்டோகாக்கு வந்து அவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிறதே சரியா தெரிய மாட்டேங்குது. அதனால ஓடஜிமா கிட்ட, "என்ன நீ எங்க கூட்டிட்டு போயிட்டுருக்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா ஓடஜிமா வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான். அதனால கட்டோகாவும் வேற வழி இல்லாம அவன் பின்னாடியே நடந்து போய்க்கிட்டு இருப்பான். இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கட்டோகா வந்து, "நீ ஷிப்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர் கடையில ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்குனியே, எதுக்காக வாங்குன?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா ஓடஜிமா வந்து இதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். வேகமா நடந்து போய்க்கிட்டே இருக்கான். வந்து கட்டோகாவ ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான். கட்டோகா வந்து இத பார்த்து டென்ஷன் ஆயிட்டு, "நான் வந்து சிட்டில வாழ்ந்த பையன். என்ன வந்து நீ இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகுறான். அதனால ஓடஜிமா வந்து திரும்பி பார்த்துட்டு, "உங்களோட ஷோல்டர்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். உடனே கட்டோகா வந்து, "என்ன?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து, "உங்களோட ஷோல்டர்ல வந்து பூச்சி இருக்கு" அப்படின்னு சொல்றான். இதனால கட்டோகா வந்து என்னதான் பெரிய ரவுடியா இருந்தாலுமே அந்த பூச்ச பார்த்து ரொம்பவே பயந்துடுறான். அதனால ஓடஜிமா கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஆனா ஓடஜிமா வந்து ஹெல்ப் பண்ணாம அங்கேருந்து திருப்பியும் நடக்க ஆரம்பிக்கிறான். இதனால கட்டோகா வந்து கடுப்பாயிட்டு அந்த இடத்துலயே உட்காந்துடுறான். இதனால ஓடஜிமா வந்து, "நான் பண்ணது தப்பு தான். நீங்க வந்து அதனால தான் என் மேல கோவமா இருக்கீங்க. அதனால நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என் கூட கிளம்பி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இதனால கட்டோகாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடஜிமா கூட போறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்ட பிறகு ஓடஜிமா வந்து ஒரு இடத்துல நிற்கிறான். அதனால கட்டோகா வந்து, "நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்துட்டோமா? அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே இங்க ஹாட்டா இருக்கு. எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்" அப்படின்னு கேட்குறான். அதனால ஓடஜிமாவும் அவனோட பேக்ல வந்து செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி எடுத்து குடுப்பான்னு பார்த்தா, அவன் கையில வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு நிற்கிறான். அது மட்டும் பத்தாது அப்படின்ட்டு அவனோட விரல வந்து அந்த கத்தியாலேயே வந்து கட் பண்ணிட்டு, அதில வர பிளட்ட வந்து லிக் பண்றான். ஓடஜிமா வந்து கட்டோகாவ வெட்டுற மாரி காட்டுறாங்க. ஆனா கடைசியா பார்த்தா ஓடஜிமா வந்து கட்டோகாவெல்லாம் வெட்டியிருக்க மாட்டான். அங்க இருக்கிற புல்ல தான் வெட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்ப கட்டோகா வந்து ஓடஜிமா கிட்ட, "இங்க இருக்கிற கொசுவெல்லாம் என்ன ரொம்பவே கடிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு ஓடஜிமா வந்து, "உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே ஹையா இருக்கு. அதனால தான் இங்க இருக்கிற கொசுவெல்லாம் உங்கள வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றான். அதனால கட்டோகா வந்து ஓடஜிமாவோட கையெடுத்து அவனோட கன்னத்துல வந்து வச்சு பார்க்குறான். அவனோட பாடி வந்து ரொம்பவே கூலா இருக்கு. அதனால கட்டோகா வந்து, "நீ சொல்றது கரெக்ட் தான். உன்னோட பாடி டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியா இருக்கு" அப்படின்னு சொல்றான். ஓடஜிமா வந்து நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அந்த புல்லெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டோகாவும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு வந்து வெறுத்து போயிடுது. அதனால புல் வெட்டுறத ஸ்டாப் பண்ணிட்டு, "இப்ப நீ அடுத்ததா என்னதான் பண்ண போற?" அப்படின்னு கேட்குறான். உடனே ஓடஜிமா வந்து ஒரு கல்றகிட்ட போய் நிற்கிறான். அதனால கட்டோகா வந்து, "இது யார் உன்னோட பேரண்ட்ஸா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து, "அதெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கையில வந்து ஊதுபத்திய குடுத்துட்டு, "இவன் வந்து நம்மள்ல ஒரு ஆளு தான். இவன் வந்து நம்மளோட கேங்க சேர்ந்தவன். இவனோட பேரு வந்து அஷாயி.
இவன் சாவறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் அஷாயும் ஓடஜிமாவும் ஒரே மாதிரி டேட்டூ போட்டுட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் 2 பேத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்ளோஸாக தெரியுதே, என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு இடையில அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் அஷாயி வந்து நாங்கள் 2 பேரும் பாஸோட ரைட் ஹேண்டாக மாறணும், ஆனால் வந்து நாங்கள் இது வரைக்கும் பாஸை வந்து ஒரு டைம் தான் பார்த்துருக்கோம், இன்னும் அது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த டேட்டூ நல்லா தானே இருக்குது, இதில் வந்து கலர் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அஷாயி வந்து கண்டிப்பாக வந்து நான் கலர் பண்ணுவேன், ஆனால் இப்போ வந்து என்னோட கையில் வந்து காசு இல்லை, காசு இருக்கும்போது இதை வந்து நான் கலர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அஷாயி வந்து எனக்கு ஒரு நாள் நிறைய காசு வந்து கிடைக்கும் போது அன்றைக்கி வந்து நான் இந்த டேட்டூவை வந்து கலர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இதை போய் கட்டோகா கிட்ட வந்து நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓடஜிமா வந்து உனக்கு எதுக்காக கட்டோகாவை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அஷாயி வந்து நீ கட்டோகா கூட ஒரு நாள் வெளியே போய் பாரு, அப்போ தான் வந்து நான் சொல்கிறது வந்து உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. ஓடஜிமா வந்து கட்டோகா கிட்ட அவன் இறக்கிறதுக்கு வந்து நீங்கள் தான் முக்கிய காரணம், அது மட்டும் இல்லாமல் அவன் இறந்த பிறகு கூட அவனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க இவன் வந்து ஒரு ரவுடி கும்பல் கூட வேலை பார்த்துட்டு இருந்ததுனால இவனை புதைக்கிறதுக்கு வந்து சரியான இடம் கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் அவனோட அம்மா வந்து அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே கெஞ்சி வந்து கேட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை இங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இங்கே வந்து அவனை புதைச்சாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டோகா வந்து இந்த இடம் கூட அழகாக தான் இருக்குது, இந்த இடத்துல இருந்து இந்த வியூவை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓடஜிமா வந்து எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். கட்டோகாவும் ஓ அப்படியே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கெய்ட்டாவை காட்டுறாங்க. கெய்ட்டா வந்து குமக்குரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நான் போன எபிசோடில் லாஸ்ட்டில் வந்து குமக்குரோவை வந்து இவனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டேன். குமக்குரோ வந்து இவங்களோட சர்வெண்ட்டு, இவனோட அப்பா யார் அப்படின்னா இவன் எப்போவுமே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் வந்து கெய்ட்டோவோட அப்பா. இப்போ குமக்குரோவை கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச அப்பா வந்து வேற ஒரு அஃபேரில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் கட்டோகா பிறந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு குமக்குரோ வந்து உங்களோட அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கெய்ட்டோ வந்துட்டு எங்களோட அப்பா வந்து எங்ககிட்ட யார் வந்து மூத்தவன் அப்படிங்கிறத எங்ககிட்ட சொல்லவே இல்லை, அதனால கட்டோகா மூத்தவனா இல்லை நான் மூத்தவனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு குமக்குரோ வந்து நீங்கள் தான் மூத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கட்டோகா வந்து நான் வந்து தப்பாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குமக்குரோ வந்து நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கெய்ட்டோ வந்து நான் கட்டோகாவை கொல்றதுக்காக ஓடஜிமாவை வந்து அனுப்பியிருக்க கூடாது, ஏன்னா கட்டோகாவை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பிடிக்கும், அப்படி ஓடஜிமாவுக்கும் ஒரு வேளை அவனை வந்து பிடிச்சிடுச்சு அப்படின்னா அவன் எப்படி கட்டோகாவை கொல்லுவான் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு குமக்குரோ வந்து அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால கெய்ட்டோ வந்து சரி நீ எப்படி, நீ வந்து எனக்கு ஃபேவராக இருப்பியா இல்லைன்னா நீ வந்து கட்டோகாவுக்கு முன்னாடி போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு குமக்குரோ வந்து நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கெய்ட்டோ வந்து நம்ம கட்டோகாவை கொல்றதுக்காக வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் குமக்குரோ வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கெய்ட்டோ வந்து இதை கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் குமக்குரோ கிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதில் இவனும் கட்டோகாவும் வந்து சின்ன வயசாக இருக்காங்க. அப்போ இவனோட அப்பாவுக்கு வந்து கட்டோகாவை தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதே நேரம் கெய்ட்டோவை வந்து சுத்தமாக கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. இதனால தான் கட்டோகாவை வந்து இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல போல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கட்டோகா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து போட் வர மாதிரி தெரியல, பட் இருந்தாலும் இருக்கட்டும், நீ வந்து அன்னைக்கு நைட்டு என்கிட்ட வந்து ஒரு கதை சொன்னல, அதில் வந்து 2 பேரை கொன்னதா தான் நீ சொன்ன, ஆனால் நீ வந்து கவுண்டிங்கில் பார்த்தா 3 பேர் வருது, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் சின்ன வயசு ஓடஜிமாக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி காட்டுறாங்க. அவன் வந்து அவனோட வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் வந்து ஒரு லேடியை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் அந்த ஆள் வந்து ஓடஜிமாவோட அப்பா. அதே நேரம் அந்த லேடி வந்து யார் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. அந்த கேரக்டரை வந்து அவன் சிஸ்டராகவும் சொல்கிறான், அதே நேரம் மதராகவும் சொல்கிறான். ஓடஜிமாவை பார்த்த உடனே அவனோட அப்பா வந்து அவனை ரொம்பவே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அந்த லேடியுமே வந்து ரொம்பவே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அந்த லேடி வந்து ஓடஜிமா கிட்ட என்னை தயவு செஞ்சு கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட்டாக வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஓடஜிமா வந்து கட்டோகா கிட்ட நான் வந்து என்னோட அப்பாவை கொன்னுட்டேன், அதுக்கப்புறம் என்னோட அம்மாவையுமே கொன்னுட்டேன், அதுக்கப்புறம் நான் யாரை வந்து என்னோட சிஸ்டராக வந்து நினச்சிட்டு இருந்தேனோ அவங்களையுமே வந்து நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டோகா வந்து நீ எல்லாத்தையுமே அப்படின்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓடஜிமா வந்து நான் வந்து பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக வந்து பேச ஆரம்பிக்கிறான். இதனால் கட்டோகா வந்து உன்னை பற்றின விஷயத்த என்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓடஜிமா வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து என்னை பற்றின விஷயத்த வந்து ஏற்கனவே ஒரு ஆள் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து 2வது ஆள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் அஷாயியும் ஓடஜிமாவும் ஒரு ரவுடி கும்பல் கூட சண்டை போட்டுட்டு அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓடஜிமா வந்து எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அஷாயி வந்து ஏன் இப்படி நினைக்கிற, நீ வந்து ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஃபேமிலி இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஓடஜிமா வந்து எனக்கு ஃபேமிலி அப்படிங்கிறது யாருமே கிடையாது, நான் வந்து என்னோட ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அஷாயி
விஜய் வந்து அதை பற்றி வேறு எதுவுமே பேசாமல் பக்கத்துலேருந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வந்து எடுத்துகிட்டு வந்து ஓடஜிமா கிட்ட கொடுக்குறான். இனிமேல் நீ வந்து என்ன வந்து உன்னோட ஃபேமிலியை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்தையுமே கட்டோகா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இதனால் கட்டோகா வந்து நம்ம வந்து ஒரு கல்லறைக்கு போனோம்ல, அந்த கல்லறையில் இருக்கிற ஆள் தான் உன்னோட ஃபேமிலியா அப்படின்னு கேட்குறான். ஓடஜிமாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே கட்டோகா வந்து என்னால் வந்து அவன் சாகிற மாதிரி ஆயிடுச்சு, அதனால உன்னோட லவ்வுக்கு வந்து நான் இனிமையான மாதிரி ஆகிட்டேன்ல அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து அவன் ஒன்றும் என்னோட லவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டோகா வந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னா வந்து அவன் யார் உனக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டோகா வந்து நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்குறான். உடனே ஓடஜிமா வந்து நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்த இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே வந்து சொன்னதில்லை. நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்பில் ஒரு கேர்ள்கிட்டயோ இல்லைனா ஒரு பாய்கிட்டயோ வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதனால் கட்டோகா வந்து நீ என்னை கிண்டல் பண்ணுற அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து அப்படிலாம் இல்லை, நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கிக்கிட்டே நீங்கள் தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் கிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், மற்றபடி நான் யார் கூடயுமே எதுவுமே வந்து பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் கட்டோகா வந்து ரொம்பவே ஷாக்கில் உறைஞ்சி போயிடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கும் ஓடஜிமாவுக்கும் இடையில காரில் நடந்தது, அதுக்கப்புறம் அந்த ரூமில் நடந்தது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் ஓடஜிமா கட்டோகா கிட்ட இருந்து தள்ளி வந்துட்டு ஒரு பெஞ்சில் வந்து உட்காடுறான். ஆனால் கட்டோகாவும் அவன் பக்கத்துலேயே வந்து உட்காடுறான். அதனால ஓடஜிமா வந்து கட்டோகா கிட்ட உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். கட்டோகா வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். உடனே ஓடஜிமா வந்து அதனால என்ன இருக்குது, பரவாயில்ல, இதை இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டோகா வந்து அதெல்லாம் முடியாது, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட ஓடஜிமாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இதனால கட்டோகா வந்து நான் இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களோட இருந்திருக்கேன், ஆனால் வந்து வெர்ஜினாக இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நான் வந்து இருந்ததே இல்லை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து பட் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பையன்ல அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோகா வந்து ஓடஜிமாவோட மடியில் படுத்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனோட மடியிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கேட்டை வந்து எப்பவும் ஒரு 3 பொண்ணுங்களோட இருப்பான்ல, அந்த பொண்ணுங்களோட இருந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஃப்ளவரை வந்து உத்து பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு பொண்ணு வந்து நீங்கள் எதுக்காக அதை வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. கேட்டை வந்து இதை பார்க்கறதுக்கு எனக்கு உமன்ஸ் மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அழகாக இருக்கிற எந்த விஷயத்தை பார்த்தாலுமே அழிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வந்து அங்கேயே வந்து கசக்கி போட்டுடுறான். அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து கட்டோகா கிட்ட நம்ம வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, அதனால எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்புறான். கட்டோகாவும் வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக கீழே இறங்கி வரான். அப்போ கட்டோகா வந்து ஓடஜிமா கிட்ட எனக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல இருக்கு, நீ வந்து காஃபி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஓடஜிமாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்குறதுக்காக போகிறான். திடீர்னு அங்கே ஒருத்தன் வந்து நின்றுட்டு கட்டோகாவை வந்து கத்தியால் குத்திட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஓடஜிமாவுமே கட்டோகா கிட்ட வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோகா வந்து அவன் என்னை குத்திட்டு இங்கேருந்து ஓடுறான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஓடஜிமா வந்து நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ கட்டோகா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இதனால ஓடஜிமா வந்து அவனை உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துடுறான். ஆனால் அப்போ கூட கட்டோகா வந்து பக்கத்தில் இருக்கிற நர்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன வயசு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த நர்ஸ் வந்து எந்த ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால கட்டோகா வந்து நீங்கள் வந்து சொல்லாதீங்க, நானே வந்து கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஏஜை வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஓடஜிமா உள்ள வந்துட்டு நீங்கள் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுதா, நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான். இதனால் அந்த நர்ஸும் வந்து நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதனால் கட்டோகா வந்து என்னோட பொண்டாட்டி கோவம் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து என்ன அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டோகா வந்து நம்ம 2 பேரும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படி தானே, அதனால தானே உன்னை வந்து என்னோட பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அதனால் ஓடஜிமா வந்து இன்னைக்கு நீங்கள் ரொம்பவே நல்ல மூடில் இருக்கீங்க போல அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோகா வந்து ரொம்பவே நெளிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் வந்து இல்லை, எனக்கு வந்து என்னோட வயிறு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓடஜிமா வந்து நான் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவங்க வந்து யார் உங்களை கத்தியால் குத்துனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கட்டோகா வந்து இங்கே இருக்கிற மாத்திரையை போட்டு போட்டு எனக்கு ரொம்பவே தூக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருந்து ரொம்பவே போர் அடிக்குது, நீயும் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற வேலையை மட்டும் தானே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து இந்த இடத்துல இது பண்ணாமல் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்ட பிறகு கேட்டோக்கு வந்து கால் பண்ணுறான். ஏன்னா கேட்டோ வந்து இவனுக்கு முன்னாடியே கால் பண்ணியிருப்பான், இவன் தான் வந்து அதை அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் கேட்டோக்கு கால் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத கேட்குறான். கேட்டோ வந்து கட்டோகாவை யார் கத்தியால் குத்துனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அவனுக்கு வந்து நிறைய எனிமீஸ் இருக்காங்க, அந்த எனிமீஸ் வந்து முந்தறதுக்கு முன்னாடி நீ வந்து முந்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் திருப்பியும் கட்டோகா பக்கத்தில் வந்து உட்காடுறான். கட்டோகா வந்து நல்லா அப்போ தூங்கிட்டு இருப்பான். அப்போ கேட்டோ வந்து ஓடஜிமா கிட்ட நீ வந்து அவனை சீக்கிரமாகவே கொன்னுடு, நீ வந்து இதுக்காக தானே 7 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமாக போய் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற மாதிரியே அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து அஷயை பற்றி யோசிச்சுக்கிட்டே கட்டோகா மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான்.
அப்போ ஓடோஜிமாக்கு வந்து இவனுக்கும் கட்டாகாக்கும் இடையில நடந்த எல்லா விஷயமுமே திருப்பி ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால டக்குன்னு வந்து கைய எடுத்துடுறான். அப்போன்னு பார்த்து கட்டோகா வந்து முழிச்சுட்டு, "என்ன கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். இவன் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு முழிச்சிருந்தான் அப்படின்னா, இவனோட கதையே வந்து முடிஞ்சிருக்கும். அந்த விஷயம் தெரியாம, "நீ வந்து என்ன கிஸ் பண்ண வந்தியா?" அப்படின்னு இவன் கேட்குறான். உடனே ஓடோஜிமா வந்து, "நீங்க எந்திரிச்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்டுட்டு திருப்பி அவனோட இடத்துல போய் உட்காந்துடுறான். அப்ப கட்டோகா வந்து, "நீ எதையோ ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுதே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஓடோஜிமா வந்து, "நீங்க நினைக்கிற மாரிலாம் எதுவும் இல்ல. நீங்க எதுவும் தேவையில்லாம திங்க் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எப்பவுமே என்னால யாரையுமே லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இவனோட ஃபேமிலிய வந்து இவனே கொன்றுப்பான்ல, அத பத்தி வந்து யோசிச்சு பார்க்குறான். இப்படி யோசிச்சு பார்க்கும்போது அவனோட கை வந்து நடுங்க ஆரம்பிக்குது. அதனால கட்டோகா வந்து அவனோட கைய வந்து புடிச்சுட்டு, அவனோட கண்ண வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி கெய்ட்டோவ காட்டுறாங்க. கெய்ட்டோ வந்து குமகுரா கிட்ட, "நீங்க வந்து எத்தன வருஷமா என் கூட இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு குமகுரா வந்து, "நான் கிட்டத்தட்ட 27 வருஷமா உங்க கூட தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கேட்ட வந்து, "என்னோட அப்பா இப்ப வந்து சாகுற நிலைமையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் அவரோட முன்னாடி நிக்கும்போது கூட, அவரு கட்டோகாவ தான் வந்து தேடுறாரு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம், "நான் வந்து ஒரு வேளை இந்த ஃபேமிலிலேருந்து வெளிய போயிட்டேன் அப்படின்னா, நீ வந்து எப்பவுமே என் கூடவே இருப்பியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு குமகுரா வந்து, "அப்படிலாம் எதுவும் நடக்காது" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேட்டோ வந்து அப்போ கூட, "நம்ம இந்த டைம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு, கட்டோகாவ வந்து இங்கேருந்து வெளிய அனுப்பிறணும்" அப்படின்னு சொல்றான். கட்டோகாவ காட்டுறாங்க. கட்டோகா வந்து யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஓடோஜிமா உள்ள வந்துட்டு, "உங்களுக்கு வந்து மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு உட்காந்துருக்கீங்க? நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்றான். கட்டோகா வந்து கொஞ்சம் காசு எடுத்து ஓடோஜிமா கிட்ட குடுத்துட்டு, "எனக்கு வந்து பிளாக் கலர்ல சூட் வேணும். அதேமாரி உனக்கும் கூட ஒரு சூட் வாங்கிக்கோ. ஏன்னா பெரியவர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம போணும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்த சீன்ல ஓடோஜிமா வந்து கட்டோகாக்கு வந்து டை எல்லாம் கட்டி விட்டுட்டு இருப்பான். உடனே ஓடோஜிமா வந்து கண்ணாடியில அவன பார்த்துட்டு, "இதுல வந்து நான் ரொம்பவே அழகா இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே கட்டோகா வந்து என்ன நினைச்சானோ தெரியல. "நீங்க மட்டும் அங்க போனீங்க அப்படின்னா, உங்கள கொல்றதுக்கு வந்து நெறையவே வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்றான். ஆனா கட்டோகா வந்து சிரிச்சுக்கிட்டே ஓடோஜிமா கிட்ட வந்துட்டு, அவனோட பேக் சைடு வந்து கைய வச்சுட்டு, அவன் கிட்ட வந்து க்ளோஸா வரான். "அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீனும் நானும் சேர்ந்து, இதுக்கு முன்னாடி இருந்த மாரியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் திருப்பியும் ஓடோஜிமாவ வந்து கிஸ் பண்ற மாரி கிட்ட போறான். ஆனா அவனோட லிப்ஸுக்கு முன்னாடி அவனோட ஃபிங்கர வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஓடோஜிமாவ வந்து கிஸ் பண்றான். "நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும், என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே பத்திரமா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர பார்க்கறதுக்காக அங்கருந்து கிளம்புறான். அப்ப அங்க இருக்கிற நர்ஸ் வந்து கட்டோகாவ பார்த்துட்டு, "உங்களுக்கு வந்து இப்ப ரெஸ்ட் தேவைப்படுது. எதுக்காக வெளிய போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன ஸ்டாப் பண்றாங்க. ஆனா கட்டோகா வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறான். அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப அங்க ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. கட்டோகா வரத பார்த்துட்டு, "நீ வந்துட்டியா? நீ வந்து அவரோட ஃபேஸ பாரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே கட்டோகாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பக்கத்துல வந்து உட்கார ஆரம்பிக்கிறான். அப்போ அவரோட ஃபேஸ பார்த்துட்டு, "உங்களோட ஃபேஸ் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த லேடி கிட்ட, "உங்ககிட்ட லிப்ஸ்டிக் இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். அந்த லேடியும் வந்து "என்கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக் எடுத்து கட்டோகா கிட்ட குடுக்குறாங்க. உடனே அந்த லிப்ஸ்டிக்க வந்து கட்டோகா அவனோட லிப்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறான். சுத்தி இருக்கிற யாருக்குமே வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவன் ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி இவன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பெரியவருக்கு வந்து கிஸ் பண்ணிடுறான். இதனால அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, கட்டோகாவ வந்து பின்னாடி இழுத்துட்டு வராங்க. உடனே கட்டோகா வந்து, "எல்லாருமே அவங்களோட ஃபுனரல வந்து செஞ்சு முடிச்சுட்டீங்கல்ல. இது வந்து என்னோட டைம். நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணணும். என்ன விடுங்க" அப்படின்னு சொல்றான். இதுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற லேடி வந்து, அந்த பெரியவரோட பாடிய பார்த்துட்டு, "அவன் சொல்றத வந்து நீங்க கேட்டீங்களா? அவனுக்கு வந்து உங்கள ரொம்பவே புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, எனக்கு என்னமோ இவங்க தான் கேட்டோவோட அம்மாவா இருக்குமோ அப்படின்ற மாரி லைட்டா டவுட் வருது. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கும்போது இத வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டோகா வெளிய வந்து உட்காந்துடுறான். அப்போ ஓடோஜிமா வந்து, "உங்களுக்கு ரொம்பவே வலிக்குதா? நான் வேணும்னா ஐஸ் டவல் எடுத்துட்டு வரவா?" அப்படின்னு கேட்குறான். கட்டோகாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அதனால ஓடோஜிமா வந்து ஐஸ் டவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போறான். அப்போன்னு பார்த்து அங்க திடீர்னு 3 பேர் வந்து நின்னுட்டு, "நீங்க எதுக்காக எப்ப பார்த்தாலும் ஓடோஜிமா கிட்டயே எல்லா வேலையும் சொல்றீங்க? நீங்க வந்து இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து உங்கள நல்லபடியா கவனிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். அவன் பேசிட்டு இருக்கும்போதே ஓடோஜிமா வந்து பின்னாடி வந்து நிக்கிறான். அதனால கட்டோகா வந்து, "உன்னோட பின்னாடி திரும்பி பாரு" அப்படின்னு சொல்றான். இவனும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, ஓடோஜிமாவ பார்த்த உடனே அவனோட வாய வந்து மூடிடுறான். அதுக்கப்புறம் கட்டோகா வந்து ஓடோஜிமா கிட்ட போயிட்டு அவனோட ஷோல்டர் மேல கைய போட்டுக்கிட்டு, "இது வந்து என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்றான். இது கேட்ட இவங்க 3 பேரும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க கெய்ட்டோ வரான். கெய்ட்டோ வந்து கட்டோகா கிட்ட, "என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போகறதுக்காக நீ இங்க வந்திருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோகா வந்து, "அவர் என்ன சின்ன வயசுலேருந்தே நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதனால அவருக்கு நான் நிறையவே கடன் பட்டுருக்கேன். நீங்க தான் வந்து அடுத்த பாஸ்" அப்படின்னு சொல்றான். உடனே கெய்ட்டோ வந்து, "என்ன நீ கிண்டல் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கட்டோகா முன்னாடி போய் நிக்கிறான். உடனே அங்க இருக்கிற ஒரு ஆளு வந்து, "எல்லாரும் உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதனால இங்க இருக்கிற எல்லாருமே உள்ள போய் உட்கார்றாங்க.
அதுக்கப்புறம் அங்க இருக்கிற லேடி வந்து ஒரு கையில ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, இதுதான் வந்து அவரு சொன்ன கடைசி வார்த்தை. இதுலருந்து என்ன சொல்லியிருக்காங்களோ, அத பொறுத்து தான் நாளைக்கு வந்து யார் நம்மளுக்கு வந்து லீடரா வரப்போறா அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபைனல் எபிசோட். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து கேட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு கட்டோகா எப்படி இருந்தான் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு பார்க்குறான். ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்பா வந்து இவன எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் இவன வந்து மத்தவங்கலாம் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு பார்க்குறான். மித்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து கட்டோகாவ ரொம்பவே புடிச்சிருக்கு. ஏன்னா கட்டோகா வந்து அவங்க கிட்ட ஜாலியா பேசுறான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நெறைய ஹெல்ப்புமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி காட்டுறாங்க. கேட்டு வந்து அவனோட அப்பாவோட பணத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, கட்டோகா வந்து என்கிட்ட இருந்து என்னோட ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் எனக்கு சேர வேண்டிய எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் தான் எபிசோட் 4 வந்து எந்த சீன்ல முடிஞ்சுதோ அதுலருந்து கன்டின்யூ பண்றாங்க. நான் சொன்ன லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கையில ஒரு பேப்பர வந்து எடுத்துட்டு, இதுதான் வந்து அவரோட கடைசி வேர்டு. இந்த வேர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ, அத வந்து நம்ம மதிச்சு நடக்கணும். இதுல பெரியவர் வந்து யாரோட பேர் எழுதியிருக்காங்களோ, அவங்க தான் இந்த ஃபேமிலியோட 4த் ஜெனரேஷனோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேப்பர வந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா கேட்டோ வந்து அதுக்குள்ள பின்னாடி திரும்பி ஒருத்தனுக்கு சிக்னல் குடுக்குறான். உடனே அங்கருந்து கன் எடுத்து ஒருத்தன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கன்னோட புல்லட் வந்து யார் மேலயும் படல. ஓடஜிமா இவனோட ஃபேஸ பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவன் தான் வந்து கட்டோகாவ கத்தியால குத்தியிருப்பான். அதனால எல்லாரும் சேர்ந்து அவன தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வெளிய நின்னுட்டு, "என்ன வந்து தொரத்துனீங்க அப்படின்னா, உங்கள கண்ண வச்சு ஷூட் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப எல்லாருமே அங்க ஓரமா ஒதுங்கி போயிடுறாங்க. கட்டோகா மட்டும் தனியா நின்னுட்டுருப்பான். அதனால அந்த ஆளு வந்து கட்டோகாவ கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, டக்குன்னு ஓடஜிமா வந்து குறுக்க வந்து நிக்கிறான். அப்ப இதுல சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல அஷாயி வந்து ஓடஜிமா கிட்ட, "இன்னைக்கு நைட் கட்டோகா வந்து நம்மள ஒர்க் பண்றதுக்காக கூப்ட்டுருக்காங்க. இந்த ஒர்க் மட்டும் அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அவரு வந்து நம்மள அவங்க கூடயே வந்து வச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நெனச்ச மாரி நம்மளும் பெரிய ஆளா வந்துரலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம வீடு கட்டலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி தான் காட்டுறாங்க. கட்டோகாவ வந்து அன்னைக்கு நைட் ஒருத்தன் ஷூட் பண்றதுக்காக வந்திருப்பான். அதுக்குள்ள அஷய் வந்து அவன ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து குறுக்க போய் நின்னுடுறான். அதனால இவன் மேல வந்து புல்லட் பட்டுருது. அதனால தான் இவன் வந்து இறந்திருப்பான். இப்ப அஷய் வந்து கட்டோகா இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தானே இவன் வந்து இறந்தான். ஸோ அதனால ஓடஜிமாவுமே வந்து அவன புரொடெக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறான். அதனால தான் இவன் முன்னாடி போய் நின்னுருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே கட்டோகா வந்து இவனுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு, அந்த புல்லட்ட வந்து இவன் வாங்கிக்கிறான். புல்லட் வந்து கட்டோகாவோட முதுகுலயே வந்து பட்டுருது. ஆனா ஓடஜிமா வந்து இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்ப கட்டோகா வந்துட்டு, "எனக்கு இது ரொம்பவே வலிக்குது. ஏற்கனவே வந்து இப்ப தான் கத்தி குத்து என் மேல பட்டுச்சு. அதுக்குள்ளேயே வந்து புல்லட்டும் வந்து படுற மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். உடனே ஓடஜிமா வந்து, "எதுக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு கேட்கறான். இதுக்கு கட்டோகா வந்து, "ஏன்னா நீ வந்து என்னோட வைஃப். அப்படி இருக்கும்போது நான் தானே உன்ன பத்திரமா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கட்டோகாக்கு வந்து கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஓடஜிமா கிட்ட, "இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவங்க 2 பேரும் சம்பவம் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அப்ப கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க போல இருக்கு. அதனால இவன் இப்படி சொல்லிட்டு அங்கேயே வந்து மயங்கிடுறான். உடனே ஓடோஜிமா வந்து கட்டோகாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். அதுக்கப்புறம் கேட்டோ திருப்பி அந்த ஃபுனரல் நடக்கிற இடத்துல வந்து உட்கார்றான். அப்ப அந்த லேடி வந்துட்டு கட்டோகா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கேட்டோ வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் பொழைக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த லேடி வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு நீ நினைச்சதெல்லாம் உனக்கு வந்து இப்ப நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கட்டோகா மட்டும் இப்ப இறந்துட்டான் அப்படின்னா, நீ தான் இந்த கிரி ஃபேமிலியோட 4த் ஜெனரேஷனோட ஹெட்டா வந்து மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா எழுதி வச்ச அந்த பேப்பர எடுத்து திருப்பியும் கேட்டோ கிட்டயே வந்து குடுக்குறாங்க. ஆனா கேட்டோ வந்து ரொம்பவே சலிப்பா, "நான் எதுக்கு இத படிக்கணும்? எப்படி பார்த்தாலும் அப்பா வந்து கட்டோவா தான் வந்து ஹெட்டா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருப்பாங்க. அதனால எனக்கு இத படிக்க விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அந்த லேடி வந்து அவன் கையில அத குடுத்துட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டு வந்து மெதுவா அத ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுல அவங்க அப்பா வந்துட்டு, இந்த கிரி ஃபேமிலியோட 4த் ஜெனரேஷன் ஹெட் யாரு அப்படின்னா, கிரி கெய்டோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இவனோட முழு பேரு வந்து கிரி கெய்டோ. அதனால இவன் தான் அடுத்த லீடரா மாறப்போறான். இத கெய்டோவால சுத்தமா நம்பவே முடியல. அதுக்கப்புறம் குமோக்குரோவ கூப்ட்டு, "என்னோட அப்பாவோட உண்மையான ஒய்ஃப்‌க்கு பொறந்தவன் தானே கட்டோகோ. அப்படி இருக்கும்போது கட்டோகோ பேர எழுதி வைக்காம, எதுக்கு என் பேர்ல வந்து இத எழுதி வச்சிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு குமுக்குரோ வந்து, "நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. ஒரு காலத்துல கட்டோகோவோட அப்பா வந்து உங்க அப்பாக்கு கீழ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள், உங்க அப்பாவ காப்பாத்த போய் கட்டோகோவோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டோகாவையும், கட்டோகோவோட அம்மாவையும் உங்க அப்பா வந்து தத்து எடுத்துக்கிட்டாங்க. இத வந்து நான் உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க தான் வந்து புரிஞ்சுக்காம வந்து இருக்கீங்க" அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த ஆளு வந்து எத புரிய வைக்க ட்ரை பண்ணா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இத வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே கெய்டோ கிட்ட சொல்லியிருக்கலாம். இவன் வந்து சுத்தி வளைச்சு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதனால கெய்டோவுக்கும் வந்து எதுவும் புரியல. அதனால தான் இவன் இத்தன நாளா கட்டோகாவ வந்து இவனோட எனிமியாவே நினைச்சுட்டு இருந்திருக்கான். இதுக்கு கேட்டோ வந்து கட்டோகா வந்து என்னை விட எல்லா விஷயத்துலயுமே வந்து பெஸ்ட்டா இருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் பேர்லயே வந்து இத எழுதி வச்சிருக்கலாமே. எதுக்காக என் பேர்ல வந்து எழுதணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு குமுக்குரோ வந்து, "பாஸ்க்கு உங்கள ரொம்பவே பிடிக்கும். உங்களோட டேலண்ட்ட வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஆனா நீங்க தான் வந்து அத புரிஞ்சுக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு குமுக்குரோ அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் கேட்டோ வந்து இது எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கட்டோகாவ காட்டுறாங்க. கட்டோகா வந்து கொஞ்சம் சீரியஸா தான் இருப்பான். அவன் பக்கத்திலேயே வந்து ஓடஜிமா உட்காந்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு கட்டோகாக்கு வந்து ரொம்பவே முடியாம போயிடுது. உடனே ஓடஜிமா வந்து இத பார்த்து ரொம்பவே பதறி போயிடுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற நர்ஸு, டாக்டர் எல்லாத்தையும் கூப்பிடுறான்.
அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க கட்டோவ வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும் அப்படிங்கிறதுனால, ஐசியூ வார்டுக்குள்ள வந்து கட்டோவ கூட்டிட்டு போறாங்க. ஓடஜிமா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, கட்டோகாக்கு வந்து ஒரு வேளை ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் மெதுவா அந்த சேர்ல வந்து உட்கார்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த எல்லாத்த பத்தியுமே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நீங்க வந்து இறக்கக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏன்னா நீங்க வந்து நான் உயிர் வாழறதுக்கான முக்கிய காரணமே வந்து நீங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எபிசோட் 6ஓட ஸ்டார்ட்டிங்லேயே ஓடஜிமா வந்து எதுக்காக கெய்ட்டோ கிட்ட வேலை பார்க்குறான் அப்படிங்கிறத பத்தி காட்டுறாங்க. ஓடஜிமா வந்து கேஷுவலா நடந்து போய்க்கிட்டு இருப்பான். அப்ப தெரியாம அங்க போறவங்க கிட்ட வந்து சண்டைக்கு போயிருப்பான் போல இருக்கு. இந்த விஷயத்த கெய்ட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஓடஜிமா வந்து தன்னோட வேலைக்காக அவன வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரியான சீன் வந்து இனிமே வரவே கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியா பார்த்தா அதை தான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி காட்டுறாங்க. இவனுக்கும் கட்டோகாக்கும் இடையில இந்த மாதிரி சீன் வச்சிருந்தா கூட பரவாயில்ல. இவன் கூட வந்து இது சீனை பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கிற பிரச்சனைய என்னோட அப்பாவுக்கு தெரியாம நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ வந்து நான் கூப்பிடுற நேரம்லாம் வந்து இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் இவன் செஞ்ச வேலைக்கு வந்து காசும் வந்து குடுத்து அனுப்பியிருக்கான். ஓடஜிமாவும் வேற வழி இல்லாம சரி நீங்க சொல்றதெல்லாம் வந்து நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுத்த காசையுமே வந்து வாங்கிக்கிறான். அப்புறம் டாக்டர் வந்து ஐசியூல இருந்து வெளியே வராங்க. அப்போ ஓடஜிமா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். இதுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு இப்ப கட்டோகாக்கு வந்து பரவாயில்ல. பட் இருந்தாலும் அவங்க இன்னும் ரெக்கவர் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து கட்டோகாவ பார்க்கறதுக்காக உள்ள போறான். ஓடஜிமாவோட மனசுக்குள்ள கட்டோகா உங்களுக்காக தான் வந்து அஷாயி இறந்தான். அவன் தான் வந்து எனக்கு இருந்த ஒரே ஃபேமிலி. அதனால தான் உங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அதே நேரம் நல்லா யோசிச்சு பார்த்தா, அஷய் வந்து உங்களுக்காக தான் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, திடீர்னு அங்கருந்து கிளம்பிடுறான். ஒடஜிமா கார்ல ஒரு கருப்பு கலர் பேக் எடுத்து போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் கேட்டோவோட இடத்துக்கு வந்து இறங்குறான். அதுக்கப்புறம் கீழ இறங்குன பிறகு திருப்பியும் அந்த கருப்பு கலர் பேக் எடுத்துட்டு கேட்டோவ பார்க்கறதுக்காக உள்ள வரான். அப்ப ரூம்குள்ள குமுகரா வந்து நீங்க தானே அடுத்த ஹிட்டா மாறப் போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு கேட்டோ வந்து அது இன்னும் அஃபிஷியல் ஆகலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் ஒடஜிமா அங்க வந்து நின்னுட்டு, ஏற்கனவே பெரியவர் தான் வந்து இறந்து போயிட்டார்ல. அதனால நீங்க என்கிட்ட மிரட்டின வார்த்தையெல்லாம் வந்து இனிமே செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேக்க ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்குள்ள இருந்த காசு எல்லாத்தையுமே டேபிள் மேல கொட்டுறான். இது எல்லாமே நீங்க எனக்கு குடுத்த காசு தான். இத வந்து நீங்களே வந்து திருப்பி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னோட ஃப்ரீடம் திருப்பியும் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஆனா கேட்ட வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். உடனே ஓடஜிமா வந்து ஒரு ரெக்கார்டர் எடுத்து ஆன் பண்ணி காட்டுறான். அதுல எப்படியாவது நீ கட்டோகாவ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோ இவன்கிட்ட சொல்லியிருப்பான்ல. அத வந்து ஓடஜிமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. அததான் வந்து இப்ப இவனுக்கு போட்டு காட்டி இவன மிரட்டிட்டு இருக்கான். உடனே கேட்டும் நீ இங்கிருந்து போறதா இருந்தா தாராளமா வந்து போய்க்கோ. ஆனா திருப்பி வந்து இங்க வந்துராத. நீ அப்படி வந்த அப்படின்னா கண்டிப்பா நான் உன்ன கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன திருப்பி மிரட்டுறான். உடனே ஓடஜிமா வந்து அங்கிருந்து கிளம்பிடுறான். போறவன சும்மா விட்டுருந்தாலும் பரவால்ல. கேட்டவ வந்து இப்படி நீ இருந்தா உனக்கு எப்படிடா ஃபேமிலி அமையும் அப்படின்னு சொல்றான். உடனே ஓடஜிமா வந்து கேட்டவ திரும்பி பார்த்துட்டு, நீங்க மட்டும் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திருப்பியும் அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு திருப்பியும் கட்டோகாவ பார்க்கறதுக்காக அவனோட ரூம்குள்ள போறான். பார்த்தா அங்க அவன காணோம். அதனால திருப்பியும் பதறி அடிச்சு ஓடி போய் வெளிய இருக்கிற எல்லா இடத்துலயுமே கட்டோகாவ தேட ஆரம்பிக்கிறான். ஆனா கட்டோகா வந்து ரொம்பவே கேஷுவலா ஒரு பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். இத பார்த்து இவன் வந்து ரொம்பவே பதறி அடிச்சுட்டு, "நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நான் உங்கள எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கட்டோகா வந்து, "என்னோட பவர பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் கொஞ்ச தூரம் நடந்து தான் வந்தேன். அதிலேயே வந்து எனக்கு பாதி உடம்பு சரியான மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மெதுவா நடந்து ஓடஜிமா கிட்ட போயிட்டு, "நீ வந்து என்ன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அவனுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னே தெரியல. அப்படியே கட்டோகாவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கருந்து கட் பண்ணா எபிசோட் 1ஓட ஸ்டார்ட்டிங்ல ஒரு கார் சீன் பார்த்தோம்ல, அதே மாரி ஒரு கார் சீன் வந்து அங்க நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி ஓடஜிமா தான் உள்ள கூட்டிட்டு போயிருப்பான் போல இருக்கு. உள்ள போன உடனே வேகமா களத்துல இறங்க ஆரம்பிச்சிடுறான். இத பார்த்த கட்டோகாக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "அதனால நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்றியா?" அப்படின்னு கேட்குறான். ஆனா ஓடஜிமா வந்து இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறான். வேகமா ஷர்ட்ட கழட்டிட்டு, "உங்களோட உடம்பு வந்து இப்போ ஓகேவா தானே இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கட்டோகா வந்து, "இப்ப நான் பண்ண போறது ஒரு கேக்ல இருக்கிற ஒரு பீஸ வந்து சாப்பிடுற மாதிரி. எனக்கு மட்டும் உடம்பு வந்து சரியாகட்டும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங்கா நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட ரொமான்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டு சீன்ல காட்டுன மாரி அதே கார் மட்டும் கிடையாது. 2 பேரும் அதே ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட்டு ஓடஜிமா தான் கண்ணு முழிச்சு பார்க்குறான். திடீர்னு அவன் என்ன நினைச்சானோ தெரியல. கேட்டோ குடுத்த அந்த கன் எடுத்து பார்க்குறான். அந்த கன்ன பார்த்த உடனே 7 வருஷத்துக்கு முன்னாடி அஷய் வந்து இறந்து போனதும், அதுக்காக வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இவனுக்குள்ள இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இவன் இப்ப கட்டோவ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால என்னடா பண்றது அப்படிங்கிற மாரி ரொம்பவே தயங்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து கட்டோக கண்ணு முழிச்சு பார்க்குறான். ஓடஜிமா அழுகுறத பார்த்துட்டு அவனோட கண்ணெல்லாம் வந்து தொடச்சு விட்டுட்டு இருப்பான். இப்போ ஓடஜிமா வந்து நான் எதுக்காக பொறந்தேனே தெரியல. நான் பொறந்ததுக்கப்புறம் என்னோட ஃபேமிலிய வந்து இழந்துட்டேன். அதுக்கப்புறம் அஷய் தான் என்னோட ஃபேமிலி மாரி என் கூடவே இருந்தான். ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவனையும் இழந்துட்டேன். ஆனா அதுக்கு காரணம் வந்து நீங்க தான். அதனால நான் மட்டும் உங்கள கொலை பண்ணேன் அப்படின்னா, நான் வாழ்றதுக்கான ரீசன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கன் எடுத்து அவனோட தலை மேல வச்சு அவன ஷூட் பண்ணிக்கிறதுக்காக போறான்.
கட்டோகா வந்து அவனோட நெத்தி மேல இருக்கிற கண்ண எடுத்து இவனோட நெத்தி மேல வச்சுட்டு, "அப்படின்னா இந்த வாய்ப்ப வந்து தவற விட்டுறாத. இப்ப நான் சொல்றேன். என்ன வந்து சுடு" அப்படின்னு சொல்றான். கோடஜிமா வந்து என்ன புடிச்சவங்கள நான் எப்படி சுடுறது அப்படிங்கிற மாரி ரொம்பவே தயங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கட்டோகாவும் கோடஜிமாவும் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்ப கட்டோகாவ பார்த்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே, "உங்கள பார்த்தா வயசான ஆள் மாரி தெரியுது" அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ஓடஜிமாவ பார்த்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே, "உங்கள பார்த்தா ரொம்பவே அழகா இருக்கு. உங்களோட பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் பத்தாதுன்னு ஓடஜிமா கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வேற எடுத்துக்கிறாங்க. இத பார்த்த கட்டோகாக்கு வந்து கடுப்பாகுது. அதனால இன்டைரக்ட்டா "உனக்கு இந்த ட்ரெஸ் வந்து சூட் ஆகலன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா ஓடஜிமாவுக்கு வந்து ஏன் இப்படி இவன் சொல்றான் அப்படிங்கிறதே புரியாம பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கெய்ட்டோவ காட்டுறாங்க. கெய்ட்டோ வந்து அவன் நெனைச்ச மாரியே அஃபிஷியலா அவங்களோட கேங்குக்கு வந்து லீடர் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஓடஜிமா வந்து அவனோட ஷர்ட்ட திருப்பி திருப்பி பார்த்துட்டு, "எனக்கு எதனால இந்த ஷர்ட் வந்து நல்லா இல்லன்னு சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு கட்டோகா வந்து, "நீ கொஞ்சம் திரும்பி அந்த வயசானவர பாரு. அந்த வயசானவர பார்த்தா பிரசிடென்ட் மாரி தெரியுதா? இல்லன்னா நம்மளுக்கு பாஸ் மாரி தான் தெரியுதா? அதே மாரி தான் நீ என்கிட்ட நல்ல விதமா ப்ளே பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த பொண்ணுங்க வந்து இவன சுத்தி வட்டம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அது வந்து சுத்தமா கட்டோகாக்கு வந்து புடிக்க மாட்டேங்குது. இத தான் வந்து இன்டைரக்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஓடஜிமாக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயமே வந்து புரிய வருது. அதனால கட்டோகா கிட்ட சாரி அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நெக்ஸ்ட் எபிசோட்ல ஓடஜிமா கிட்ட ஒருத்தன் அடி வாங்குவான்ல, அவன் வந்து உள்ள வந்துட்டு கட்டோகாக்கு வந்து விஷ் பண்றான். அதுக்கப்புறம் திருப்பி ஓடஜிமாவ பார்க்குறான். ஓடஜிமாவ வந்து விஷ் பண்ணிட்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்றான். இது கேட்டதும் ஓடஜிமா வந்து ரொம்பவே முறைக்க ஆரம்பிக்கிறான். இதனால அவன் பயந்துட்டு திருப்பியும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அப்ப கட்டோகா வந்து அவன் சொன்னத நினைச்சு சிரிச்சுக்கிட்டே ஓடஜிமாவ வந்து பார்க்குறான். அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடஜிமாவ வந்து கூப்பிடுறான். அப்போ கட்டோகாவான்னு நான் கேட்குறேன், "என்கிட்ட வந்து ஒரு ரிங் இருக்கு. அந்த ரிங்க வந்து நீ அக்செப்ட் பண்ணுவியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஓடஜிமா வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே, "என்கிட்டயும் கூட அந்த மாரி ஒரு ரிங் இருக்கு" அப்படின்னு சொல்றான். ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் இன்டைரக்ட்டா, "நான் ப்ரப்போஸ் பண்ணா நீ ஏத்துப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஓடஜிமா வந்து, "எனக்கு நிறையவே வந்து ட்ரீம்ஸ் இருக்கு. இந்த மாரி பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாரி ஸ்கைலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கனவுல தான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான டைம் வந்து எனக்கு அமையவே இல்ல" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கட்டோகா வந்து ஓடஜிமாவோட ஷோல்டர் மேல கைய போட்டுக்கிட்டே, "கொஞ்சம் இங்க இருக்கிறவங்கள கூட கவனிச்சா நல்லாயிருக்கும்" அப்படின்னு கேட்குறான். அதனால ஓடஜிமா வந்து டக்குன்னு திரும்பி கட்டோகாவ பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் மெதுவா வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா வந்து இங்க முடியுது. இந்த மாரி நெறைய ட்ராமா வந்து பார்க்கறதுக்கு மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.